ஐயப்பன் சபரிமலையில் தனது இரு கால்களையும் மடக்கி வைத்தவாறு எழுந்திருக்கும் நிலையில் அமர்ந்து கால்கள் கட்டப்பட்டிருப்பது போலிருக்கும். இதற்கு 2 விதமான காரணங்கள் கூறப்படுகிறது. தவக்கோலத்தில் இருக்கும் ஐயப்பனை அவரது வளர்ப்பு தந்தையான பந்தள மகாராஜா தரிசிக்க வந்தபோது தந்தை என்ற காரணத்தால் எழ முயன்றார். அப்போது யோக நிலையில் உள்ள இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி பந்தள மகாராஜா தூக்கி போட்டபோது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாக கூறப்படுகிறது. இரண்டாவதாக, ஐயப்பனின் கால்களில் இருப்பது கட்டு அல்ல, அது யோக பட்டம். அவர் யோக நிலையில் இருப்பதால் அது யோக பட்டம் என்று சொல்லப்படுகிறது. பகவான் சாஸ்தா இயற்கையாகவே யோகேஸ்வர ஸ்வரூபத்தில் உள்ளார். அது மகா யோக பீடம். இந்த நிலையைதான் ஹரிவராசனம் என்று கூறுவார்கள். 2 கால்களும் பின்புறமும் நிலத்தில் ஆழ்ந்தியிருக்க முதுகு எலும்பை நேராக நிலைநிறுத்தி அமர்ந்திருக்கிறார் ஐயப்பன். இந்த நிலையே யோகப்பட்டம் எனப்படுகிறது. அவர் யோக நிலையில் ஆசி வழங்குகிறார். ஐயப்பனின் சிறப்புகள், விரத முறைகள் பற்றி ஒரு முழுமையான வீடியோ பதிவிட்டுள்ளேன். இத்துடன் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்த்து ஐயப்பனை உணருங்கள். சாமியே சரணம் ஐயப்பா.